إن الحمد لله الذي نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله سبحانه وتعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقد قال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அந்த அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் மேலும் குறிப்பாக இந்த அவையிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் குடும்பத்தார் மீதும் உலக ஒட்டுமொத்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நண்பர்களே, பொதுவாகவே இந்த உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் அன்றாடம் ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நிமிடத்திற்கு ஒரு காரியம் என ஏதாவது ஒரு காரியம் இந்த உலகத்தில் தினந்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த காரியம் எதை அடிப்படையாக வச்சு நடக்கிறது என்று பார்த்தால் எண்ணத்தை அடிப்படையாக வச்சு நடக்கிறது. இந்த எண்ணத்தை முஸ்லிம் உலமாக்கள் எவ்வாறாக பிரிக்கிறார்கள் என்று பார்த்தால் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். இந்த எண்ணத்தை முஸ்லிம் உலமாக்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். அதில் முதலாவதாக நல்லெண்ணம், இரண்டாவதாக கெட்டெண்ணம். இப்படியாக உலமாக்கள் இந்த எண்ணத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒருவன் எப்படியாக எண்ணம் கொள்கிறானோ, ஒரு மனிதர் எப்படியாக அவர் எண்ணம் கொள்கிறாரோ அப்படியாகத்தான் என்னாகிறது, அவருடைய நடையானது, அவருடைய பேச்சானது, அவருடைய செயலானது எல்லாம் அவ்வாறாகத்தான் அமைகிறது. ஒரு மனிதர் அவர் நல்லெண்ணத்தை கொண்டால், ஒரு மனிதர் அவர் நல்லெண்ணத்தை கொண்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை, அவர் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே எப்படியாக மாறிவிடுகிறது, நல்லதாக மாறிவிடுகிறது. அதே போன்று ஒரு மனிதர் கெட்ட எண்ணத்தை ஒரு மனிதர் கொண்டால் அவருடைய அந்த பார்வையானது, அவருடைய அந்த பேச்சானது, அவருடைய அந்த நடவடிக்கையானது எல்லாமே எவ்வாறாக மாறிவிடுகிறது, கெட்டதாக மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது அவர்களை சுற்றியுள்ளவர்களையும் என்ன செய்கிறது, பாதிக்கிறது. இப்படியாக இந்த எண்ணங்களை இரண்டு வகையாக உலமாக்கள் பிரித்திருக்கிறார்கள். அதில் நாம் எவ்வாறாக எண்ணம் கொள்ள வேண்டும் என்றால் நல்லெண்ணமாகத்தான் கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸானது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அந்த புகாரி ஹதீஸ் கித்தாபிலே முதலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இது. இன்னமல் அமாலு பின்னியா, ஒருவருடைய அந்த எண்ணத்திற்கு ஏற்பதான் என்னாகிறது, அவருக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. ஒருவர் எவ்வாறாக எண்ணம் கொள்கிறாரோ அவ்வாறாக தான் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது, கூலி கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதர்
எதை அவருடைய எண்ணமாக கொள்கிறாரோ அதையே அவர் என்ன செய்கிறார், அடைந்து கொள்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. எவர் ஒரு மனிதருடைய எண்ணமானது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் குர்ஆனும் சுன்னாவுமாக இருக்கிறதோ, அதை கொண்டு நேர்வழி பெற வேண்டும் என்பதாக இருக்கிறதோ, அவர் என்ன செய்கிறார், அதை அடைந்து கொள்கிறார். எவர் ஒருவருடைய அந்த எண்ணமானது குர்ஆன் சுன்னாவுமாக இருக்கிறதோ, அதை கொண்டு நேர்வழி பெற வேண்டும் என்று இருக்கிறதோ, அவர் என்ன செய்கிறார், அதை அடைந்து கொள்கிறார். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யன்கிகுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எவர் ஒருவருடைய அந்த எண்ணமானது இந்த உலகமாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோகங்களாக இருக்கிறதோ, அதை அவர் என்ன செய்கிறார், அதையும் அவர் அடைந்து கொள்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படியாக ஒரு மனிதன் அவன் எதை தன்னுடைய எண்ணமாக கொள்கிறாரோ அதே தான் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்நாளில் அடைந்து கொள்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் என்ன செய்யலாம், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூட எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணம் எவ்வாறாக இருந்தது, இறைவனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணம் எவ்வாறாக இருந்தது என்று பார்த்தால், அவர்கள் ஜாகிலியா காலத்தில் இருக்கும் பொழுதே தன்னுடைய உண்மையான இறைவனை பற்றி தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், உண்மையான இறைவனை விட்டுவிட்டு ஷிர்கிலே போய் விழுகிறார்கள். மக்கள் அனைவரும் வழிகேட்டில் இருக்கிறார்கள். உண்மையான இறைவன் யார் என்பதை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணமாக இருந்தது. அவர்களுடைய எண்ணம் தூய எண்ணமாக இருந்தது, ஒரு அழகிய ஒரு எண்ணமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துன்யாவிற்கு ரசூலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். இப்படி ரசூலா ஆக்கினது மட்டும் இல்லை, அவர்களை ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையில் கூறுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இதோ இருக்கிறாரே தூதர், உங்களுடைய தூதர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையில் குறிப்பிடுகிறான். இதனுடைய அந்த அடிப்படையான நோக்கம் என்னவென்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அவர் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்திருந்தார்கள். தன்னுடைய இறைவனின் மீது அவர்கள் நல்லெண்ணம் வைத்திருந்தார்கள். எங்களுடைய இறைவன் யாரு, அவன் மகத்துவமானவன். இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களே ஒரு சிலைகளை செய்து கொண்டு அதற்கு அவங்களே என்ன பண்றாங்க, வழிபடுறாங்க. ஒரு இறைவன் அப்பேற்பட்டவன் கிடையாது. இறைவன் என்பவன் அவன் யாராலையும் உருவாக்கப்பட்டவன் கிடையாது. இறைவன் என்பவன் அவன் குறைகளை விட்டும் அப்பாற்பட்டவன் என்று அவர்களுடைய எண்ணம் தூய்மையான எண்ணமாக, அழகான எண்ணமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அருளினான். இப்பேற்பட்ட இந்த எண்ணத்தை கெட்ட எண்ணமாக கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை எச்சரித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஈயாக்கும் வதன்னு, ஓ மனிதர்களே, ஓ மக்களே, உங்களை ஒரு செயலை விட்டும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். அது என்ன தெரியுமா, பிறரை பற்றியான அந்த கெட்ட எண்ணம். ஃபஇன்ன தன்ன அக்தபுல் ஹதீஸ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிறரை பற்றி கெட்டெண்ணம் கொள்றோமே, அடுத்தவங்களை பற்றி கெட்டெண்ணம் கொள்றோம்லப்பா, அது ரொம்ப மோசமானது, அது ரொம்ப கேவலமானது. நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது யார் மீது வைக்கக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் சரி, அது நாமே நம் மீது வைக்கக்கூடிய அந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் மலக்குமார்கள் மீது வைக்கக்கூடிய அந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய எதிரியின் மீது, நம்முடைய சகோதரனின் மீது, நம்முடைய நண்பனின் மீது, இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான எண்ணமாகிய அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த எண்ணமாக இருந்தாலுமே சரி, அதை நாம் எவ்வாறாகத்தான் கொள்ள வேண்டும், நல்லெண்ணமாகத்தான் கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை நாம் எப்படி கொள்ள வேண்டும், நல்லெண்ணமாகத்தான் கொள்ள வேண்டும். நல்லெண்ணம் வைப்பது என்றால் என்ன, நல்லெண்ணம் வைப்பது என்றால் என்ன? உதாரணத்துக்கு இன்றைய உரையில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைப்பதை பற்றி பார்க்கலாம். நல்லெண்ணம் வைப்பது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை நாடி இருக்கிறானோ நாம் என்ன செய்வது, அதை நாம் பொருந்தி போவது, அவன் மேலே தவக்கல்த்து வைப்பது, அவன் மேலே அதிருப்தி கொள்ளாமல் இருப்பது. அவனை கொடுத்திருக்கிறான்ல, ஒரு துன்பம் கொடுத்தாலுமே சரி, அல்லது ஒரு நிஅமத் கொடுத்தாலுமே சரி, அதன் பக்கம் நாம் என்ன செய்வது, பொருந்தி போவது. இதுதான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவது. நாம் அல்லாஹ்வின் மீது எப்படி நல்லெண்ணம் கொண்டாலுமே சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அதை நமக்கு நிறைவேற்றி தருவான். எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, என்னுடைய இறைவனிடத்தில் எனக்கு கவலையாக இருக்குது, என்னோட கவலை நீ போக்கித்தானே என்னுடைய இறைவனிடத்தில் நான் கேட்குறேன்.
என்னுடைய இறைவன் என்னுடைய கவலையை போக்கி தருவான் என்று நம்பி நான் என்னுடைய இறைவனிடத்துல கேட்டால் என்னுடைய இறைவன் என்ன பண்ணுவான்? என்னுடைய கவலையை போக்குவான். அதே போல எனக்கு பண பிரச்சனை இருக்குது, எனக்கு நான் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய இறைவன் என்னுடைய பண பிரச்சனையை போக்குவான் அப்படின்னு நான் நல்லெண்ணம் கொண்டு என்னுடைய இறைவனிடத்தில் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்னுடைய பண பிரச்சனையை போக்குவான். எனக்கு பயங்கர நோயா இருக்குது, தீராத ஒரு நோயா இருக்குது, நோய் விடவே மாட்டேங்குது, என்னுடைய இறைவன் என்னுடைய நோயை போக்குவான்ட்டு நான் என்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நல்லெண்ணம் கொண்டு என்னுடைய இறைவனிடத்துல நான் கேட்டா என்னுடைய இறைவன் என்ன பண்ணுவான்? எனக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணம் தருவான். இப்படியாகத்தான் எல்லா ரசூல்மார்களும், இப்படியாகத்தான் எல்லா சஹாபாக்களும், இப்படியாகத்தான் இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா முக்மிகளும் இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாகத்தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தன்னுடைய இறைவனின் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றி கேட்காத காதுகளே இருக்க முடியாது. எல்லா ஜுமாக்களிலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த செய்தி என்ன ஆயிரும்? நம்மளை அடைஞ்சிரும். இதை பற்றி கேட்க என்னுடைய காது இந்த சம்பவங்களை பற்றி கேட்கல அப்படின்ட்டு ஒருத்தருமே சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு இதை பற்றியான அந்த சம்பவங்கள்லாம் நம்ம இடத்துல பேசப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட அந்த நல்லெண்ணத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய இறைவன் மீது வைக்க வேண்டும். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களே, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உம்மத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னடா இது, என்னுடைய இந்த உம்மத்தானது அல்லாஹுவை வணங்காமல் இருக்குது, என்னுடைய இந்த உம்மத்தானது அல்லாஹ்வை விட்டு சிலைகளை வணங்கிட்டு இருக்குது, என்னுடைய உம்மத்து நேர்வழி பெறாதா, என்னுடைய உம்மத்து நேரான பாதைக்கு வராதான்னு தன்னுடைய உம்மத்தை குறித்து அன்றாடம் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி கவலை மட்டும் பட்டுட்டு அவங்க சும்மா இருக்கல, அவங்க அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வச்சு கேட்டாங்க. என்னுடைய இறைவன் இந்த உம்மத்தை அப்படியே விட்டுற மாட்டான், என்னுடைய இறைவன் என்ன பண்ணுவான்? என்னுடைய இந்த உம்மத்துக்கு நேர்வழியை கொடுப்பான், என்னுடைய இறைவன் இந்த உம்மத்தை தவறிலேயே நீடிச்சு விட்டுற மாட்டான் அப்படின்னு அவங்க அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வச்சு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து வசனமே இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஃபல அல்லக பாஇஹுன் நப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் துக்மினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அல்லாஹ் அந்த நபியை பார்த்து சொல்றான், ஓ நபியே, இந்த இணை வைப்பாளர்கள் இருக்கிறாங்களே, இந்த முஸ்லிக்கீன்கள் இருக்கிறாங்களே, அவங்க இந்த மார்க்கத்தை ஏற்காம போயிடுவாங்களோ, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம போயிடுவாங்களோ அப்படின்ட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே அழிச்சுக்கோ போலையே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டிருக்கிறாங்க. இந்த உம்மத்தின் மீது அதிகமாக கவலைப்பட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தினந்தோறும் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தார்கள். 5 நேர தொழுகையிலும் என்ன பண்ணுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா செஞ்சான்? இதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா செஞ்சான்? கூட்டமாக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டமாக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தான். அல்லாஹ் கூறுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஓ நபியே, மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்பதை நீ பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்தான். இதனுடைய அந்த அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து கேட்டது தான். என்னடா என்னுடைய இறைவன் இந்த உம்மத்தை அப்படியே விட்டுட்டானே, என்னை போட்டு இதா பண்ணிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணமாக அவர்களுடைய எண்ணம் இல்லை. என்னுடைய இறைவன் இந்த உம்மத்தை என்ன பண்ணிட மாட்டான்? கைவிட்ட மாட்டான். என்னுடைய இறைவன் இந்த உம்மத்தை கண்டிப்பான முறையில் நேர்வழியில் செலுத்துவான் அப்படின்னு அவங்க அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வச்சு கேட்டாங்க. அது மட்டுமா, நம்ம நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளலாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 குழந்தைகள் உண்டு. அதில் 12வது நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. ரொம்ப பாசம், 2 பேத்துக்கும் மத்தியில் அளவு கடந்த பாசம் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, மற்ற 11 சகோதரர்களுக்கும் கிடைக்காத ஒரு பாசம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்சது. அதனால் அந்த 11 சகோதரர்களுக்கு திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. கிணத்துக்குள்ளே போட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவரை ஓனாய் தின்றுச்சு, அவரை ஓனாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த 11 பேரும் என்ன பண்ணுறாங்க, பொய்தா சொல்கிறாங்க அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? தன்னுடைய இறைவனின் மீது நம்பிக்கை வச்சாங்க, தன்னுடைய இறைவன் மீது நல்லெண்ணம் வச்சாங்க. என்னுடைய இறைவன் என்ன பண்ணிட மாட்டான், என்னுடைய மகனை அப்படியே விட்டுற மாட்டான், என்னுடைய இறைவன் என்னுடைய மகனை நல்ல முறையில் என்ன பண்ணுவான், வாழ வைப்பான் அப்படின்னு தன்னுடைய இறைவன் மீது அவங்க என்ன பண்ணாங்க? நல்லெண்ணம் வச்சாங்க. அதனுடைய பிரதிபலனா என்ன தெரியுமா அவங்களுக்கு ஆனது?
எந்த 11 சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி கிணத்துல போட்டாங்களோ அந்த 11 சகோதரர்களுமே சாப்பாட்டுக்கு கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்து வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மாற்றி வைத்தான். இன்னும் நம்ம அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான ஒரு நோய் ஒன்று அவங்கள பிடிச்சிச்சு. அதுக்கு முன்னதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து இல்லாத ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. ஏராளமான செல்வங்களா அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஏராளமான சொத்துக்களா அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஏராளமான கால்நடைகளா அவங்கள்ட்ட இருந்துச்சு, நல்ல பெரிய குடும்பமா அவங்கள்ட்ட இருந்துச்சு, பங்களாக்களா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இது அனைத்துமே என்ன செய்யப்பட்டுச்சு? அவர்களிடத்திலிருந்து ஒரே அடியாக பறிக்கப்பட்டது. அவர்களிடத்திலிருந்து இது அனைத்துமே ஒரே அடியாக தூக்கப்பட்டுச்சு. அப்படி தூக்கப்பட்டு அவருக்கு ஒரு நோயை ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அவரை சோதிப்பதற்காக ஒரு நோய் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்குறான். எந்த அளவுக்கு அந்த நோய் இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய சுய தேவையை கூட என்ன செய்து கொள்ள முடியாது, அவரால் சுயமாக செஞ்சுக்க முடியாது. தன்னுடைய சுய தேவையை கூட அவரால் என்ன செஞ்சு கொள்ள முடியாது, சுயமாக செஞ்சு கொள்ள முடியாது. அதற்கும் கூட இன்னொரு ஆளினுடைய துணை இருக்கணும் அவருக்கு. அப்பனா தான் அவரால் என்ன பண்ண முடியும், அவருடைய சுய தேவையை கூட நிறைவேற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்கள்ல உயிரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர்களோட உடல்ல அங்கங்கே புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கும். நம்ம இப்போ சாதாரணமாக ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு உயிரினம் அடிபட்டு 2-3 நாள் ஆனால் அதில் புழு வைக்கும் தெரியுமா? அதையே பார்க்கறதுக்கே நமக்கு எப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலேயே அவருடைய உடல்களில் அங்கங்கே என்ன ஆகிட்டு இருக்கும், புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கும். இதை குறித்து குர்ஆனில் கூறப்படும் போது வஅய்யூப இத்நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர் ஃபஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை குறித்து குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறான், அவருக்கு வந்து லுர்ரு அப்படிங்கிற ஒரு நோய் ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. அந்த லுர்ரு அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய கரெக்டான சொல் என்ன அப்படின்னா வந்து அந்த நோய் குணப்படுத்தவே முடியாத, குணமே ஆகாத ஒரு நோய் தான் என்னது, அந்த நோய். அப்பேற்பட்ட நோய் அவருக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டுச்சு. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஓராண்டு 2 ஆண்டு கிடையாது, 4 வருஷம் 5 வருஷம் கிடையாது, மொத்தம் 18 வருடங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, அவருக்கு அந்த நோய் கொடுக்கப்பட்டுச்சு. இதில் ஒரு பொழுது அவர் என்ன பண்ணலை, தன்னுடைய இறைவன் மீது அதிருப்தி ஏற்படலை. என்னடா இது, நம்ம நோயால் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நம்ம நோயால் இவ்வளோ நாளாக நம்ம கடினப்பட்டு இருக்கிறோம், ஆனால் என்னுடைய இறைவன் என்ன பண்ணலை, என்னை 7 இடத்து முடி பார்க்கல, எனக்கு சின்னதாக ஒரு நோய் வந்து நிவாரணம் ஆகிறதுக்கு சின்னதாக ஒரு அறிகுறியும் கூட என்ன பண்ணலை, எனக்கு தென்படலை. என்னுடைய இறைவன் என்னை கைவிட்டுட்டான், என்னுடைய இறைவன் என்ன பண்ணல, எனக்கு ரஹ்மத் கொடுக்கல அப்படின்னு அவர் எண்ணம் கொள்ளலை. மாறா அவர் என்ன தெரியுமா எண்ணம் கொண்டாரு, என்னுடைய இறைவன் நான் கேட்டால் என்ன பண்ணுவான், எனக்கு இந்த நோயை போக்கி தருவான். என்னுடைய இறைவன் நான் கேட்டால் இப்பேற்பட்ட இந்த நோயிலிருந்தும் என்ன பண்ணுவான், எனக்கு நிவாரணம் அளிப்பான் அப்படின்னு அவர் நல்லெண்ணம் கொண்டாரு. அப்படியாக நல்லெண்ணம் கொண்டு தான் அல்லாஹ் அழைக்கிறாரு. வஅய்யூப இத்நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர் ஃபஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். என்னுடைய இறைவா, என்னுடைய ரஹ்மானே, என்னை ஒரு நோய் பிடித்து கொண்டது, என்னை ஒரு கடுமையான நோய் பிடித்து கொண்டது, நிவாரணம் அளிப்பவர்கள் நீயே மிக சிறந்தவன், என்னுடைய நோய்க்கு என்ன பண்ண நீ, என்னுடைய நோய்க்கு நீ நிவாரணம் அளி என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறாக எண்ணம் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா செய்கிறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பதில் அளிக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் அளிக்கிறான். ஃபஸ்தஜப்னா லஹு வ கஷஃப்னா மா பிஹி மின் துர் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். நம்ம என்ன தெரியுமா செஞ்சோம், நாம் அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த நோயை நாம் அவரை விட்டும் நீக்கி வைத்தோம். அவருக்கு ஏற்பட்டிருந்துச்சுல ஒரு நோய், அந்த நோயை நாம் அவர்கிட்ட போக்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்படி நோயை போக்கிட்டு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடல, வா ஆதாஹு அஹ்லுஹு வ மிஸ்லு மஅஹும். அவரிடத்துலேருந்து பறிக்கப்பட்டுச்சுல, அவரிடத்துலேருந்து ஒரே அடியாக எடுக்கப்பட்டுச்சுல, அவருடைய செல்வம், அவருடைய கால்நடைகள், அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து பத்துகள் எல்லாமே அவரிடத்துலேருந்து ஒரே அடியாக எடுக்கப்பட்டுச்சுல, அது எல்லாமே அவருக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல இன்னொரு பங்கும் என்ன செய்யப்பட்டுச்சு, அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் அளித்தான். இதனுடைய அந்த அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருந்தாங்க, தன்னுடைய வாழ்நாளில் பொறுமை காத்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுமையாக இருந்து தன்னுடைய இறைவனுடைய அந்த சோதனையை அவங்க என்ன பண்ணாங்க, அதில் அவங்க சபுரா இருந்தாங்க. அவனுடைய இறைவன் மீது அவங்க நல்லெண்ணம் வைத்தாங்க. என்னுடைய இறைவன் என்ன பண்ணுவான், நான் கேட்டால் கண்டிப்பான முறையில் எனக்கு கொடுப்பான், என்னுடைய இறைவன் நான் கேட்டால் என்கிட்ட தட்டி கழிச்சிட மாட்டான், என்னோட இதுவாவை கண்டிப்பான முறையில் கொடுப்பான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லெண்ணம் கொண்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய அந்த நிலைமையை நம்ம பார்க்கணும்.
நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே சரி, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம், ஒரு சின்ன ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய இறைவனின் மீது அதிருப்தி கொண்டுடுறோம். நம்முடைய இறைவன் மீது நம்ம அதிருப்தி கொண்டுடுறோம். என்னடா இது, எனக்கு மட்டும் சோதனை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த சோதனைக்கு ஒரு முடிவே கிடையாதா, எனக்கு மட்டும் சோதனை வந்துக்கிட்டே இருக்குது, என்னுடைய இறைவனுக்கு என் மேலே பாசமே இல்லையா, என்னுடைய இறைவன் எனக்கு ரஹ்மத்தே கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுது, நம்முடைய அந்த எண்ணங்கள் போக ஆரம்பிச்சிருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நம்ம மனிதனுக்கு ஒரு நியாமத்தை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் என்ன தெரியுமா பண்ணுறான்? அதை அவன் எடுத்துக்கொள்கிறான். அதே அந்த மனிதனுக்கு ஒரு துன்பத்தை நம்ம கொடுத்தோம்னா அதை அவன் என்ன பண்ணுறான்? அதுக்கு அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையில் கூறுறான். இப்படியாகத்தான் எல்லா ரசூல்மார்களும் என்ன பண்ணியிருந்தாங்க? தன்னுடைய இறைவன் மீது நல்லெண்ணம் வைத்திருந்தாங்க. அவனுடைய இறைவன் அவர்களுக்கு எதை நாடுறாங்களோ, அவனுடைய இறைவன் அவர்களுக்கு எதை நாடுறானோ அதன் பால் அவங்க என்ன பண்ணாங்க? பொருந்தி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான துன்பமான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. துன்பமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் அவங்க என்ன பண்ணலை? தன்னுடைய இறைவன் மீது கெட்ட எண்ணம் கொள்ளலை. என்னுடைய இறைவன் எப்படியாவது என்ன பண்ணிடுவான்? என்னை காப்பாற்றிடுவான். என்னுடைய இறைவன் முஸ்லீம்களுக்கு எப்படியாவது என்ன பண்ணுவான்? உதவி புரிவான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய இறைவன் மீது நல்லெண்ணம் வச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம பத்ரு போர் எடுத்துக்கொள்ளலாம். பத்ரு போரில் ஆப்போசிட்டில் பார்த்தா 1000 நபர்கள், ஆப்போசிட்டில் காஃபிர்கள் 1000 பேர் வராங்க. ஆனால் நம்முடைய அந்த இஸ்லாமிய கூட்டத்தில் பார்த்தா வெறும் 300 பேர் தான். போதுமான ஆயுதம் கூட அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க என்ன தெரியுமா பண்ணணும்? முஸ்லீமில் இருக்கிறவங்க ஆப்போசிட்லேருந்து தாக்க வராங்களே, அவங்கள அடித்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து ஒருத்தர் 3 பேரை சமாளிக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு கட்டம். அந்த கட்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய நம்பிக்கையை கைவிடலை. ஒரு நபர் 3 பேரை சந்திக்கணும், ஆனால் அவங்கள்ட்ட போதுமான இதுவும் கூட இல்லை. அப்பேற்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அந்த வைத்த நல்லெண்ணம் தான் முஸ்லீம்களுக்கு அந்த பத்ர் போர் என்னாச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து அமைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை என்ன பண்ணினான்? அந்த பத்ர் போரில் அனுப்பி வச்சான். முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதற்காக மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போருக்கு அனுப்பி வச்சான். இப்படியாக அவர்கள் எல்லா நபிமார்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் தான் கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய காரணத்தினால தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே வரக்கத் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஆக அப்பேற்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் மணிமாக்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அம்மா பாத். அருமைக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஜும்மாவுடைய முதலாவது உரையில் நபிமார்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் மீது எப்படி நல்லெண்ணம் வச்சுருந்தாங்க, அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு என்னெல்லாம் வந்து தந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜும்மாவினுடைய 2வது உரையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நபிமார்கள் மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சாதாரண நபராக இருந்தாலுமே சரி, அந்த நபர் அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபருக்கு கொடுப்பான். இதற்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். சஹாபாக்கள் அந்த மக்காலேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? சஹாபாக்கள் மக்காவிலேருந்து அநியாயமான முறையில் வெளியேற்றுறாங்க. அல்லாஹ் கூறுறான், அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைர ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ். அதாவது அந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரையுமே அந்த சமுதாயத்தார் என்ன தெரியுமா பண்ணாங்க? அநியாயமான முறையில், அக்கிரமான முறையில் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய வீடுகள்ல இருந்து வெளியேற்றினாங்க. வீசினங்கை வெறுங்கையுமாக அனுப்புனாங்க. அப்படியாகத்தான் வீசினங்கை வெறுங்கையுமாக தான் சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணாங்க? மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. பொருளாதாரம் கிடையாது, சம்பாதிச்ச சொத்தெல்லாமே மக்காவில் தான் இருக்குது. அவங்க பயணம் செஞ்ச அந்த ஒட்டகமும் அவங்க கிட்ட எடுத்துக்கிட்ட ஒரு சில நாணயங்களும் தான் என்ன இருந்துச்சு? சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. வேற ஒன்றுமே அவங்கள்ட்ட கிடையாது. மற்றபடி வீசினங்கை வெறுங்கையுமா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? மதீனாவுக்கு வந்தாங்க. அப்படி வந்த அந்த சஹாபாக்களுக்கு வந்து அந்த சஹாபாக்களுடைய அந்த மனநிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் என்னதான் இப்படி ஆனாலும், என் இடத்துல என்ன இல்லை என்றாலும் என்னுடன் யார் இருக்கிறான்? என்னுடன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட மாட்டான், எங்களை கைவிட்ட மாட்டான். என்னுடைய இறைவன் எங்களை காப்பாற்றுவான். எங்களுடைய இறைவன் எங்களுக்கு போதுமானதை அவன் கொடுப்பான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? அவனுடைய இறைவன் மீது நல்லெண்ணம் வச்சாங்க. அதுக்கு பரிகாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா செஞ்சான்? அதுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா கொடுத்தான்?
இஸ்லாம் நல்லா நாடு முழுவதும் வளர்ந்துருச்சு, இஸ்லாம் நாடு முழுவதும் நல்லா பரவிருச்சு. அப்போ ஒவ்வொரு சஹாபாக்கள் கையிலையும் 3000 திரகங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கையிலும் எப்படி 3000 திரகங்கள் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சு வச்சான், சஹாபாக்களை மாற்றி வச்சான். சஹாபாக்களுக்கு என்ன பலவிதமான சொத்துக்கள், சஹாபாக்களுக்கு என்ன பலவிதமான சொத்துக்கள், போரில் அபகரிக்கப்பட்ட அந்த போரிலிருந்து கிடைத்த அந்த சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களை கண்ணியமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வைத்தான். இது எல்லாத்தினுடைய இந்த அடிப்படையான நோக்கம் நம்ம பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய இறைவனின் மீது நல்ல நம்பித்தாங்க. மேலும் இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கூறிக்கொள்கிறேன். நாளைக்கு மறுமையில் ஒரு நபர் ஒருத்தர், அந்த நபர் அவருடைய நிலைமை அந்த மறுமையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் இருப்பார். அவர் இந்த சைடு இங்கே சொர்க்கம் இருக்கும், இந்த சைடு நரகம் இருக்கும், ரெண்டுத்துக்கும் மத்தியில் அவர் நின்றுட்டுருப்பார். அவருடைய முகமானது நரகத்தை பார்த்து திருப்பி இருக்கும். அந்த மனிதருக்கு வந்து நரகத்தினுடைய காற்று மூஞ்சில் அடிச்சுட்டு இருக்கும். அப்போ அந்த மனிதர் என்ன தெரியுமா பண்ணுவார், தன்னுடைய இறைவன் இடத்துல கேட்பார், என்னுடைய இறைவா, என்னுடைய ரஹ்மானே, என்னுடைய முகத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், சோகத்தின் பக்கம் மட்டும் திருப்பிக்கிறேன். இதற்கு மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே நான் உன்ட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த ஒன்றுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு, என்னுடைய முகத்தை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நரகத்தை விட்டும் சொர்க்கத்தின் பக்கம் திருப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் அல்லாஹ் இடத்துல கேட்பார். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சேர்ந்து அந்த மனிதருக்கு அனுமதி கொடுத்துருவான். அந்த மனிதர் என்ன பண்ணுவார், நரகத்திலிருந்து நேராக சொர்க்கத்தின் பக்கம் அவருடைய தலையை அப்படியே திருப்புவார். அப்படியே திருப்பின உடனே சொர்க்கத்தினுடைய அந்த குளிர்ந்த காற்று, சொர்க்கத்தினுடைய அந்த மிருதுவான காற்று என்ன ஆகும், அவருடைய முகத்து மேலே படும். அப்படி பட்டோடனே அவருக்கு அந்த சொர்க்கத்தின் மேலே மேலும் ஆசை ஏற்படும். அந்த சொர்க்கத்து மேலே அவருக்கு மேலும் ஆசை ஏற்படும். அப்போ அந்த மனிதர் என்ன தெரியுமா பண்ணுவார், மறுபடியும் தன்னுடைய இறைவனை அழைப்பார். என்னுடைய இறைவா, என்னுடைய ரஹ்மானே, என்னை என்ன பண்ணிடு, அங்கே சொர்க்கத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது தெரியுமா, சொர்க்கத்துக்கு வெளியே ஒரு மரம் ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துரு, இதற்கு மேலாக நான் என்ன பண்ண மாட்டேன், வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேன், உன்ட்ட இதுக்கு மேலாக நான் வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் மறுபடியும் இறைவன் இடத்துல கேட்பார். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா பண்ணுவான், சரி இதுக்கு மேலே நீ ஒன்றும் கேட்க மாட்டீல, இதுக்கு மேலே நீ வேறு எதுவுமே கேட்க மாட்டீல, நீ என்ன பண்ணிக்கோ, நீ அந்த மரத்துக்கிட்ட போய் உக்காந்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அந்த மனிதர் என்ன பண்ணுவார், மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்துக்கிட்ட அவர் உட்காருவார். அங்கேருந்து பார்த்தா தூரத்தில் சொர்க்கத்தினுடைய இந்த காட்சிகள், மரம் அசைகிறது, பறவை பறக்கிறது, உள்ள அந்த ஆறுகளுடைய சத்தம், அதெல்லாம் என்ன செய்யும், அவருக்கு கேட்கும். அதெல்லாத்தையுமே கேட்டோன்னே அந்த மனிதருக்கு என்ன தெரியுமா ஆகும், மறுபடியும் அந்த சொர்க்கத்தின் மேலே ஆசை ஏற்படும். அப்புறம் அந்த மனிதர் என்ன தெரியுமா பண்ணுவார், மறுபடியும் தன்னுடைய இறைவனை அழைப்பார். என்னுடைய இறைவா, என்னுடைய ரஹ்மானே, எனக்கு இந்த சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போகிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துரு, இந்த சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போகிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துரு, அந்த வாசல்லையே நான் உட்காந்துக்கிறேன், இதற்கு மேலாக வல்லாஹி உன் மீது ஆணையாக நான் என்ன பண்ண மாட்டேன், இதற்கு மேலே வேற ஒன்றுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் மறுபடியும் இறைவனை அழைப்பார். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஆதமுடைய மகனே, உன்னுடைய பேச்சுக்கு நீயே மாறு செய்கிற பார்த்தியா, நீ முதல்ல என்ன கேட்ட, உன்னுடைய தலை திருப்பணும்னு கேட்ட, நான் அனுமதி கொடுத்தேன். அடுத்து இந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காரணும் நீ அனுமதி கேட்ட, நான் அனுமதி கொடுத்தேன். இப்போ உன்னுடைய பேச்சுக்கு நீயே மாறு பண்ணுற பார்த்தியா, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணக்கூடாது, வேறு ஒன்றுமே கேட்கக்கூடாது, சரி அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் போய் நீ உட்காந்துப்போ அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், அந்த மனிதருக்கு அனுமதியை கொடுத்துருவான். அப்படி அந்த மனிதருக்கு அனுமதியை கொடுத்தோடனே அந்த மனிதர் என்ன தெரியுமா பண்ணுவார், அப்படியே பொறுமையாக போய் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசலில் நின்று பார்ப்பார். உள்ளே அப்படியே ஃபுல்லாக பாலார பார்ப்பார், தேனார பார்ப்பார், நல்ல அழகழகான பறவைகளை பார்ப்பார், சுவையான கனி வர்க்கங்களை பார்ப்பார், நல்லா கண்ணாடியால் ஆன மாளிகைகள், முத்து பவளங்களால் ஆன மாளிகைகள், அது எல்லாத்தையுமே அந்த மனிதர் என்ன பண்ணுவார்னா அந்த வாசலில் உட்காந்துட்டு பார்ப்பார். அப்போ அவருக்கு எப்படியாவது இதுக்குள்ளே போயிடணும், எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், சொர்க்கத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு அவருடைய மனசு கடந்து குதிக்கும். அப்போ அந்த மனிதர் என்ன தெரியுமா பண்ணுவார், மறுபடியும் தன்னுடைய இறைவனை அழைப்பார். மறுபடியும் அந்த மனிதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அழைப்பார். என்னுடைய இறைவா, என்னுடைய ரஹ்மானே, இது வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுட்ட, இந்த வாசல் வரையும் என்னை கொண்டு வந்து விட்டுட்ட, இதுக்குள்ளாரதான் சொர்க்கம், இதுக்கு மட்டும் நீ எனக்கு அனுமதி தந்துரு, நான் இதுக்கு மேலாக என்ன பண்ண மாட்டேன், உன்ட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் மீண்டும் தன்னுடைய இறைவனை அழைப்பார். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிச்சுட்டு, சரி நீ என்ன பண்ணு, சொர்க்கத்துக்குள்ளார போய்க்கோ அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை சொர்க்கத்துக்குள்ளார அனுமதிச்சிட்டோம். அந்த மனிதர் சொர்க்கத்துள்ள போய் பார்ப்பாரு. அவர் பார்த்த வரைக்குமே என்ன இருக்காது, அவருக்கு எங்கே ஒரு இடமுமே இருந்திருக்காது. மீண்டும் அந்த மனிதர் அல்லாஹ் இடத்துல ஓடோடி வருவார். ஓடோடி வந்து என்னுடைய இறைவா, என்னுடைய ரஹ்மானே, சொர்க்கத்தில் எனக்குன்னு ஒரு சிறிய ஒரு இடத்த ஏற்படுத்தித்தா, சொர்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் எனக்கு ஒன்று ஏற்படுத்தித்தா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், ஒரு சின்ன ஒரு இடம் போதும் அப்படின்னு இறைவன் இடத்துல கேட்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்லுவான், சரி நீ சொர்க்கத்தில் இப்போ போனீல சொர்க்கத்துக்குள்ள, அந்த சொர்க்கத்தில் நீ எதையெல்லாம் பார்த்தியோ,
உன் கண்ணுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுதோ அது எல்லாத்தையுமே நீ சொல்லு, அது எல்லாத்தையுமே நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்லுவான். அதுக்கு அந்த மனிதர் சொல்லுவார், நான் சொர்க்கத்தில் வந்து இந்த பழ கனிகளை பார்த்தேன், இந்த பறவைகளை பார்த்தேன், இந்த பாலாரை பார்த்தேன், இந்த தேனாரை பார்த்தேன், இந்த மதுவாரை பார்த்தேன், தங்க மாளிகைகளை பார்த்தேன், வெள்ளி மாளிகைகளை பார்த்தேன், பவுனாலான மாளிகைகளை பார்த்தேன். இப்படின்னு அந்த மனிதர் வந்து அவர் கண்ணால் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் என்ன பண்ணுவார், தன்னுடைய இறைவனிடத்தில் சொல்லிகிட்டே வருவார். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி இது உனக்கு கிடைக்கட்டும், இதுவும் உனக்கு கிடைக்கட்டும், இதுவும் உனக்கு கிடைக்கட்டும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிகிட்டே இருப்பான். கடைசியாக அந்த மனிதர் அவர் பார்த்து முடிச்சது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த மனிதர் பார்க்காத விஷயங்கள் இருக்கும்ல, சொர்க்கத்தில் அந்த மனிதர் பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இன்னும் சொர்க்கத்தில் இது இருக்குது, இன்னும் சொர்க்கத்தில் இது இருக்குது, இன்னும் சொர்க்கத்தில் இது இருக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்லுவான். அதுக்கு அந்த மனிதர் எனக்கு இதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும்ன்ட்டு அந்த மனிதர் என்ன பண்ணுவார், அல்லாஹ் இடத்துல கேட்பார். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இப்போ நீ கேட்டியே, இப்போ நீ இவ்வளோ இதுகள் கேட்டையில அது எல்லாமே உனக்கு கிடைக்கட்டும், அதே போல் இன்னொரு பங்கும் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். எப்படி தன்னுடைய முகம் வந்து நரகத்தை பார்த்து திருப்பி இருந்தது, ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருந்த நபர் அவருக்கு சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாமே கிடச்சிருக்குது, அதே போல் இன்னொரு பங்கும் என்ன பண்ணியிருக்குது, அவருக்கு கிடச்சிருக்குது. இதனுடைய அந்த அடிப்படையான நோக்கம் என்ன தெரியுமா, அவர் அல்லாஹின் மீது வைத்த அந்த நல்லெண்ணம் தான். அவர் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைக்காமல் என்னுடைய இறைவனை இப்படி நிப்பாட்டிட்டான், நான் கேட்டால் கொடுக்க மாட்டான்ட்டு அவர் அப்படியே அமைதியாக இருந்திருந்தாருன்னா அவர் கடைசி வரையும் அங்கேயே நின்றுருக்க வேண்டியதுதான். ஆனால் அவர் என்ன பண்ணார், என்னுடைய இறைவன் நான் கேட்டால் கொடுப்பான், என்னுடைய இறைவன் நான் கேட்டால் என்ன பண்ண மாட்டான், தட்டி கழிக்க மாட்டான், என்னுடைய இறைவன் எனக்கு கண்டிப்பான முறையில் கொடுப்பான். அவருடைய மனதில் நல்லெண்ணம் கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இறைவன் இடத்துல கேட்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் என்ன செய்கிறான், அவருக்கு கொடுக்குறான். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் யாருமே மரணிச்சிட வேண்டாம், உங்களில் யாருமே மரணிச்சிட வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்காமலே உங்களில் யாருமே மரணிச்சிட வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் மரணிக்கும் போதும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, நம்ம அல்லாஹ்வை எவ்வாறாக எண்ணம் கொள்கிறோமோ, நம்ம அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் நம்ம இடத்துல நடந்து கொள்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஆனால் இந்தி அப்தி வன்னி பி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய அடியான் இருக்கிறான்ல, அவன் என்னை எப்படி நினச்சி வச்சிருக்கிறானோ, அவன் என்னை ரஹ்மத் கொடுக்கக்கூடியவன், அருட்கொடை கொடுக்கக்கூடியவன், நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவன் அவன் என்ன நினச்சி வச்சிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நான் அவன் இடத்துல அப்படி தான் இருக்கிறேன். அதே அவன் என்னுடைய இறைவனை விட்டு பாராமுகமாக இருக்கிறான், என்னுடைய இறைவனுக்கு என் மேலே பாசமே இல்லை, என்னுடைய இறைவனுடைய கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன்ட்டு அவன் அல்லாஹ்வின் மீது நல்ல வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், அப்படி தான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, வலியுறுத்தி கூறுகிறார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இறைவன் மீது நல்ல நம்பிக்கணும், நம்முடைய இறைவனுடைய நாட்டத்தின் மீது நம்ம தவக்கல்த்து வைக்கணும். என்னடா நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோமே, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டங்கள் பண்ணியிருக்கிறோமே, இத்தனை பேத்துக்கு துன்பங்கள் இழைச்சிருக்கிறோமே, நம்முடைய இறைவன் நம்மளை மன்னிப்பானா, என்னுடைய இறைவன் என்னை மன்னிப்பானா, என்னுடைய இறைவன் எனக்கு ரஹ்மத் புரிவானா, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒருபோதும் சந்தேகம் கொண்டுறக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். தனக்குத்தானே பாவம் செய்து கொண்ட ஆத்மாவே, தனக்குத்தானே தீங்கு செய்து கொண்ட ஆத்மாவே, நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஏன், அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத் வந்து விசாலமானது, அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத் வந்து எல்லாத்துக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், கொடுப்பான். அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நல்லெண்ணம் வச்சு நம்ம கேட்டோம்னா மட்டும் போதும், வேறு பெருசாக நம்ம வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வச்சு நம்ம கேட்டோம்னா போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், நமக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். நீங்கள் கேளுங்க நான் கொடுக்குறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சிறிய ஒரு கஷ்டம் வந்தாலே, ஒரு சிறிய அளவான ஒரு கஷ்டம் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதிருப்தி அடைந்து விடுகிறோம். நமக்கு மனசு வெறுக்க ஆரம்பிச்சிருது, என்னடா இது நமக்கு மட்டும் துன்பங்கள் வந்துட்டே இருக்குதுன்னு வெறுக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் அப்படி கிடையாது, இந்த துன்பத்திலும் பொறுத்து கொண்டு நம்ம நல்லெண்ணம் வச்சோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், நம்முடைய கூலிகளை ரெட்டிப்பாக்க ஆக்கி தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த கஷ்டத்துக்கு முன்னால் நம்ம இருந்தோம்ல, அந்த வாழ்க்கையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெட்டிப்பாக ஆக்கி தருகிறான். ஆக இப்பேற்பட்ட அந்த சூழ்நிலைகளை வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கை வைக்கணும். அப்படியாப்பட்ட மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் மன்னிமாக்கி அருள் புரிவானாக.
ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வ கினா அஸாபன்னார் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிமிஸ்ஸலாம்.